Okay, Anna. Rolling Palama. Hello everyone, we are Screenplay Studios and we are independent filmmakers. ஸ்க்ரீன் டைம் ஸ்டுடியோஸ் அது ஸ்டார்ட் பண்ண முன்னுக்கு அதில் பேர் ஸ்க்ரீன் டைம். இது எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சுன்னா என் கசின் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னுக்கு கொஞ்சம் எனக்கு ஷார்ட் ஃபிலிம் ஐடியாஸ் அது கொஞ்சம் இருந்துச்சு. பட் வந்து இந்த ஏஜில் நாங்கள் இப்போ செய்வோமான்னு கேட்குறது கொஞ்சம் டவுட்டாக தான் எனக்கு போய்கிட்டு இருந்துச்சு. பட் கொஞ்சம் இருந்தாப்புல தெரியும் தான், நம்ம பசங்க மொட்டை மாடலில் உட்காந்து கேஷுவலாக கழிச்சிக்கிட்டு இருந்தோம். அப்போ அந்த மாதிரி தான் கசினோட கழிச்சிக்கிட்டு இருக்க டைம் அவன் சொன்னான், அப்படி ஓகேடா ஸ்கிரிப்ட் ஒன்று சொன்னோம், ஓகே நல்லா இருக்குது, அது செஞ்சு பார்ப்போம், சும்மா ஒரு பேஷன் தானே, ப்ரொஃபஷன் இல்லாமல் இது ஒரு பேஷன் நம்ம ட்ரை பண்ணுறது தப்பு இல்லையே. அப்படி இருக்கும்போது அப்போ ஸ்டார்டிங் நம்மளாம் தெரியும் தானே, இப்போ வேறு லெவலில் பிளான் பண்ணோம், ப்ரொஜெக்ட் 1 அது இதுன்னு சொல்லி. அப்படி பேரில் யோசிக்கும் போது வந்தது தான் இந்த பேர் ஸ்க்ரீன் டைம். அது எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஸ்க்ரீன் டைம் ஸ்டூடியோஸ் 3 எழுத்து மந்திரம் எங்கேனாலும் ஒர்க் ஆகும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சது தான் இது. அப்புறம் அது கொஞ்சம் ஸ்டெப் பையாக கொஞ்சம் ஸ்கிரிப்ட் ப்ரிப்பேர் பண்ணோம், நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணோம், அது நிறைய. ஆனால் நிறைய பேர் வந்து எடுத்தோடனே ஃபில்ம் பண்ணுவாங்க. பட் ஐ திங்க் ஒரு 4 மாதமாக நாங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன் இதை பற்றி. பட் அந்த 4 மாதம் ரொம்ப எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் நிறைய அந்த ஸ்டோரி போர்டிங் அது இதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் படித்தோம். ஒரு கேமரா ஆங்கிள் வைக்கிறது, லைட்டிங் வைக்கிறது. பிகாஸ் எடுத்த உடனேயே நம்ம ஒரு ஆங்கிள் வச்சு படம் பண்ணுறதை விட கொஞ்சம் லேர்ன் பண்ணுவோம், அப்படி சொல்லி ஆரம்பிச்சது தான் இது. நம்மளாம் கொஞ்சம் நியூ ஃபேஸஸ் தான், பழகிக்குவீங்கன்னு நினைக்கிறேன், சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஒரு பொடியாக இருந்தால் எங்கள் கிளாஸில் கண்ணாடி போட்டுக்கிட்டு பக்கத்து கிளாஸில் எங்கள் கொண்டு நடந்துக்கிட்டே போய்கிட்டே இருப்பான். இடையில ஹாய் ஹாய்னு சொல்லுவான். அவன் ஏரியாவில் என் கேமராமேன் தான் பிடிக்கான். அவன் கொஞ்சம் ஒரு ஈஸ்டடிக் ஃபோட்டோகிராஃபர். அவர் ஏதாச்சும் அந்த தெரிந்த நம்ம ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் ஒருத்தர் இருப்பானே, எடுத்தோடனே கேமரா தூக்கிட்டு மூளை காட்டிட்டு இது தான் மச்சான் ஃபோட்டோன்னு, அந்த மாதிரி அவனை பார்க்கும்போது. பட் அது ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோவாக இல்லாமல் நிறைய விஷயம் கற்றுக்குவான், லைட்டிங், கலர் கிரேடிங் அது இதுன்னு சொல்லி. அப்படி பிச் பண்ணி அவன்கிட்ட போயிட்டு நான் சொன்னேன், இப்படி தானே எனக்கு ஐடியா இருக்குது, உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வா சேர்ந்து செய்வோன்னு. அப்போ அவனுக்கு இன்ட்ரெஸ்டாக பிடிச்சிருந்துச்சி. ஃபர்ஸ்ட் என் லைஃப்லேயே இந்த ஸ்கிரிப்ட் நல்லா இருக்குன்னு சொன்னோம் அவன் தான். அப்படியே உனக்கு இந்த மாதிரிலாம் திறமை இருக்குமான்னு அப்படி சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணோம். அவனும் வந்தா, நிறைய வச்சு செஞ்சேன், அது வேற கதை. ஐயோ, இவர் ஒரு ஈஸ்டடிக் ஸ்டைல்னா அவர் இன்னொரு வகையானது. வீக்கெண்ட்னா நம்மளா பார்ட்டி பண்ணுவோம், அவர் வந்தா கோயிலுக்கு தான் போவார், அவர் அந்த மாதிரி டைப் ஒரு ஆள். குறிப்பிட்ட ஏஜுக்கு முன்னுக்கு வந்து நம்ம பெருசாக க்ளோஸ் இல்லை அவனோட. அப்புறம் போக செம்ம க்ளோஸாக நல்லபடியாக தான், செம்ம டேலண்டட் ஆஸ் டேஸ்ட் ஆஃப் இதெல்லாம் சட்டப்படி அவன்கிட்ட. அப்படி அவன் எனக்கு ஏடியா ஒர்க் பண்ணான்னு எனக்கு ஒரு முன்னேருந்தே ஒரு ஐடியா இருந்துச்சு. ஏன்னா ஒரே டேஸ்ட் சிங்க் ஆகும்போது தான் ஒரு நல்ல ஒரு அவுட்புட் வந்து ஆடியன்ஸுக்கு கிடைக்கும். அதனால தான் அப்படித்தான் அவர் வந்து ஜாயின் பண்ணார். அட் தட் மோமெண்ட் எனக்கு 2 பேர் ஓகே. இங்கிட்ட எனக்கு டிஓபி இருந்தார், இங்கிட்ட எனக்கு ஏடி இருந்தார். 2 கை ஓகே இனி பறக்கலான்னு முடிவு பண்ணது தான். அதுக்கப்புறம் ஒரு 2 months அதெல்லாம் போக நிறையா லேர்ன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ரையல்ஸ் பார்த்தோம், ஷூட் அது இதுன்னு. அப்புறம் ஜனவரி மாதிரி நினைக்கிறேன் இன்னொரு ப்ரொஜெக்ட்லேருந்து அவனே என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் தான், அவன் இன்னொரு ப்ரொஜெக்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ அவனு சொன்னால் இப்படி தாண்டா செய்கிறோன்னு. அப்போ சொல்லும்போது நானும் அவன்கிட்ட ஐடியாஸ் சொன்னேன், அப்படி நானும் இப்படி தான் செய்கிறோம், நீங்களும் இப்படி தான் செய்கிறோம், ஓகே நம்ம சேர்ந்தே செஞ்சுருவோன்னு. அப்படி ஒரு வந்தவர் தான் கபினேசன். இந்த வருவார் இப்போ, வாங்க. டேய் வேற கூட்டு போங்கடா, கேமராடா அந்த சைட்ல வா. சொல்ல போனா ஒரு பேர் கபினேசன். இவன்டா? ஆமாடா இவன்டா. எவன்டா? சொல்லுங்க. எப்படி நான் மீட் பண்ணேன்னா, எங்களோட MCU ப்ரொஜெக்ட் பற்றி ஒரு ஆளை தேடணும்னு சொல்லி நான் கால் அடிச்சேன். அப்போ தான் அவர் சொல்கிறாரு, ஷார்ட் ஃபிலிம் ஒன்று ஷார்ட் ஃபிலிம் பற்றி இன்ட்ரெஸ்ட் இருக்கான், ஆனால் எல்லாருக்கிட்டையும் சொல்லி பார்த்தாரா யாருமே அவரை அக்செப்ட் பண்ணல. அப்போ அதனால என்னடா என்னையுமே நீ நம்பலையா, எனக்கிட்டே நீ ஐடியா பற்றி சொல்லலையே, இதெல்லாம் சொல்லியிருந்தேன்னா நானும் ஹெல்ப் பண்ணியிருப்பேன் கேட்டேன். சரி பழைய கதையெல்லாம் கதைக்காது, இந்த கதை. நான் அவர் சொன்னாரு, STSன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், நியூ இயர் அன்னைக்கு கோயிலில் வச்சு தான் STSன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசலாம் காட்டி. சரி எனக்கும் சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட்லாம் ஆசை இருந்துச்சு அப்படின்னு சொல்லியும் நான் சொன்னேன், அது எனக்கு சோஷியல் மீடியா சைடில் நான் ஹெல்ப் பண்ணேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவனுக்கு ஹீரோக்கு ஒரு ஆள் தேவைன்னு சொல்லி அதுலேயும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் எல்லாம் செட் ஆகிட்டு, ஆனால் என்னால் முடிஞ்ச ரோலை நான் அவனுக்கு பண்ணி கொடுத்தேன். அவ்வளோதான். எனக்கு இவரை நான் எப்படி மீட் பண்ணேன்னு சொல்லணும்னா,
அது ஒரு 7 வருஷம், ஆமா 7 வருஷம் கதை. எல்லாம் பல ஆஸ்பெக்ட்ஸுக்கு அப்புறம் தான் 2 பேரும் ஜாயின் பண்ணி இப்படி ஒரு ப்ரொஜெக்ட் செய்ய வேண்டிய நிலைமைக்கு வந்திருக்கோம். இல்லைன்னா இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்க மாட்டோம். இல்லைன்னா நாங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு பாத்தியில போயிட்டே இருந்திருப்போம். அப்புறம் கேமராமேனை பத்தி சொல்லணும்னா அவர் வந்து ஓஜி. அவர் வந்து லியோ மூவில வந்திருந்தாரு, ஒரு மாதிரி வந்திருந்தாரு, பார்க்கவே வித்தியாசமா இருப்பாரு. யாரா இவன் டேமேஜா இருக்கான்? அவர் ரொம்ப நம்ம பேட் வச்சு பேசாது அந்த வைப்ல. அப்பெல்லாம் பார்த்து சரி பேச மாட்டான். நல்ல வேண்டாம், அவன் நல்லவன். நல்லவன் நம்பினேன். ஒரு நாள் வந்தான், வந்து பேசுறான் அடிச்ச புடிச்சு அந்த அளவுக்கு ரோஸ் பண்றான். What nonsense you are talking about me? பார்த்தா வேற லெவல் வைப் தான். அப்புறம் பார்த்தா கேமராமேன் வேற லெவல் தான். அப்படியே தான் டீம் ஒர்க் பண்ணோம். நிலேஷும் அரிஷும் 2 பேருமே சேம் டைம் சேம் கிளாஸ்ல தான் நான் மீட் பண்ணோம். நிலேஷும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நிலேஷோட ஒர்க் பண்ணது எல்லாமே தான் செட் ஆனிச்சு. ஆனால் இன்னொன்று சொல்லணும், இவன் அந்த ப்ரொஜெக்ட் வந்த பிறகு நானும் ஸ்டார்டிங் எல்லாருக்குமே ஒரு இன்ட்ரவர்ட்னஸ் இருக்கும் மீடியாக்குள்ளே போகிறதுக்கு. ஏன்னா எப்படி ஆடியன்ஸ் எங்களை ஏற்றுக்குவாங்க அதுதான் ஃபர்ஸ்ட்ல இருக்க மைண்டில் இருக்கும். இப்படி பண்ண இப்படி சொல்லிடுவாங்க, அப்படி பண்ண அப்படி சொல்லிடுவாங்க. ஆனால் பொய் சொல்லக்கூடாது. நிறைய பேர் நான் இவங்களாம் எங்களுடைய இந்த ப்ரொஜெக்டை வந்து பார்ப்பாங்கன்னு நினச்சா அவங்க கூட வந்து அவ்வளோ விஷஸ் பண்ணி, நான் எடுத்தோடனே இவங்களுக்காண்டி நிறைய போஸ்டராக பண்ணேன், அதில் யார்ட்டையும் சொல்ல போகல. ஆனால் அவங்கள மெசேஜ் பண்ணி வந்து அப்படி நல்லா பண்ணுடா தியேட்டரிக்கா என்ன மாதிரி சொல்லி அப்டேட் அவங்க அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங். ஒரு பிக் ஃபில்ம் எப்படி வரும் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு அந்த டைம் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணேன். அந்த மாதிரி சர்க்கிள் ஒன்று பிடிச்சி வச்சிருக்க சப்போர்ட்டிவாக இருக்குன்னு. ஸோ அந்த சர்க்கிள் இம்ப்ரூவ் ஆகணும், நம்மளோட ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும். அதுதான் மெயின் கோல் இந்த சேனல்கிட்ட. அதோட இன்னொன்று சொல்லணும், நம்ம சேனலில் மற்ற சேனல் மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ஃப்ளோவில் ஏர்னிங் பர்பஸாக போவோன்றது இப்பொழுதுக்கு ஐடியா இல்லை. ஆனால் நம்மளோட மெயின் கோல் என்னென்னா ஃபில்ம் மேக்கிங். எடுத்தோடனே நம்ம அங்கிட்ட பிச் பண்ணுறதை விட நம்ம ஒரு ஓப்பன் சோஷியல் மீடியாஸ் யூடியூப் எல்லாருக்கும் தெரிஞ்சது எடுத்தோடனே போடுறது, அதுக்குள்ளேயே நம்ம போட்டு எங்கள் டேலண்ட்டை காட்டுவோன்னு தான் மெயின் ஐடியாவே இப்பொழுதுக்கு. அவ்வளோதான் பாய்ஸ். தட்ஸ் ஆல். அண்ட் இதுக்கப்புறம் ஒரு வீக் போகட்டும், அப்புறம் நாங்கள் அப்டேட் வந்து அவங்களுக்கு நிறையா மூவி அப்டேட்ஸ் கொடுக்குறோம். ஏன்னா இப்போதைக்கு ஒரு ப்ரொஜெக்ட் பிளான் பண்ணிட்டோம், நல்லபடியாக போய்கிட்டு இருக்கவங்க ஆசையில். அதனால் அது கரெக்டாக வந்தோடனே உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் அப்டேட் வரும். கொஞ்சம் ஸ்டே டியூன்டாக இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விட்டு போயிட்டே இருங்க.